இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வியாகுல அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். இன்று பொது காலத்தின் 24ஆம் ஞாயிறு இருந்தபோதும் இது நம்முடைய பங்கு பாதுகாவலியின் திருவிழா. எனவே பங்கு பாதுகாவலி புனித வியாகுல அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். வியாகுலம் என்று சொல்லும்போது யாருக்காவது அது விருப்பம் இருக்குமா? துன்புறும் அன்னை, வியாகுல அன்னை. அன்னை மரியாளுடைய பர்த்டே நல்லா கொண்டாடணும். ஆரோக்கிய மாதா ரொம்ப விருப்பம், எல்லாருக்கும் ஆரோக்கியம் தேவை. அதனால் ஆரோக்கிய மாதா ரொம்ப விருப்பம். வேளாங்கண்ணி மாதா எத்தனை பேர் நடந்து போனாங்க கொடியை பார்க்குறதற்காக, அதெல்லாம் ரொம்ப விருப்பமாக இருக்கும். வியாகுல மாதா விருப்பமா? வியாகுலம், துன்பம், யாருக்கு விருப்பம்? துன்பம். அதனால் அந்த வியாகுல அன்னையின் பக்தி எனக்கு அவ்வளவா இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ அதை பற்றி உணர்ந்துட்டேன். சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் அப்பா குடும்ப ஜெபமாலை தொடங்குவார். அப்பா குடும்ப ஜெபமாலை தொடங்கினா ஒரு 2 மணிக்கூறாவது அது எடுக்கும். அதனால் அம்மா தொடங்கினா கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருவாங்க. அப்பா ஜெபமாலை தொடங்கினாருன்னா சாதாரண ஜெபமாலை முடிச்சுட்டு வியாகுல மாத ஜெபமாலை தொடங்கிடுவார். 7 வியாகுலத்தையும் சொல்லி 7 முறை அருள் நிறைந்த மரியாதை சொல்லி அதுக்கு ஒரு தனி ரோசரி அவர்கிட்ட இருக்கும். அவர் அதை துவக்குனது நாங்கள் நினைப்போம், சரி இன்னைக்கு வியாகுலம்தான். அதனால் அப்படிப்பட்ட ஒரு சில நேரங்களில் அப்பாவிட்ட சொல்லும், இன்னைக்கு வியாகுல மாத ஜெபமாலை வேண்டாம், சாதாரண ஜெபமாலை முடிச்சிருங்க. ஆனால் அவர் அதில் ரொம்ப பக்தியாக இருப்பார், அதை தொடக்கிடுவார். அங்கே இருக்கத்தான் செய்யணும். அப்படின்னு தான் வியாகுல மாதாவை பற்றி என்னுடைய மனதில் இருந்தது சிறு பிள்ளையாக இருக்கும்போது. செமினரியில் ஜாயின் பண்ண பிறகு ஏதாவது எங்களுடைய தோழர்கள் செமினேரியன்ஸ் ஏதாவது ரொம்ப சேடாட்டு வருத்தமாட்டு எப்போன்னு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள நாங்கள் என்ன கூப்பிடுவோம்? வியாகுல மாதா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுவோம். ஸோ அப்படி இருந்த நேரத்தில் அதனால் வியாகுல மாதாவை பற்றி அவ்வளவு விருப்பம் இல்லாதவனாக இருந்தேன். ஆனால் இந்த மறையுண்மைகளை படித்து இயேசு தன்னுடைய போதனையால் நம்மை மீட்கவில்லை, புதுமைகளால் நம்மை மீட்கவில்லை. அவர் செய்த நோய்களை குணமாக்குதல், இறந்தவரை உயிர்த்தெழுதல், அதனால் அவர் நம்மை மீட்கவில்லை. அவர் நம்மை தன்னுடைய பாடுகளாலும் சிலுவை மரணத்தாலும் உயிர்ப்பினாலும் நம்மை மீட்டார். அது மட்டும் இல்லை, அவரே 3 முறை சொல்கிறார், நான் இந்த உலகத்திற்கு வந்தது பாடுபடுவதற்காக, மனுக்குலத்தின் பாவங்களுக்காக பாடுபடுவதற்காக. அவர் இந்த உலகத்தில் வந்த ஃபுல்டன் ஷீன், ஃபேமஸ் டிவி எவாஞ்சலிஸ்ட் ஆர்ச் பிஷப் ஃபுல்டன் ஷீன், அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? கிரைஸ்ட் கேம் டு த வேர்ல்ட் டு டை. அவருடைய இறப்பினால் தான் நாம் மீட்பு அடைகின்றோம். எனவே இந்த வியாகுலம், துன்பம் எவ்வளவோ மேன்மையானது. அதை நான் செமினரியில் ஜாயின் பண்ணி குருவாக ஆன பிறகு தான் நான் அதை அறிந்தேன். எனவே வியாகுல மாதா இப்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வியாகுல மாதா, அந்த அன்னை வியாகுல மாதா. இன்றைய நற்செய்தியிலையும் அதை தான் கேட்குறோம். இயேசு நான் யார் என்று மக்கள் சொல்கிறார் என்று கேட்டார். பல பதில்கள் வந்தது இல்லையா? திருமுழுக்கு யோவான், இறைவாக்கினர்கள் ஒருவர். அதனால் அந்த பதில்கள் இயேசுவுக்கு திருப்தி இல்லை. அவர் சீடர்களை நோக்கி நான் யார் என்று நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று சீடர்களிடம் கேட்டார். எல்லாரும் சும்மா இருந்தாங்க. ஐயோ, இவர் இப்போ என்ன சொல்ல முடியும்? இப்போ இயேசு உங்கள்கிட்ட வந்து நான் யார் என்று நீங்கள் சொல்கிறேன், என்ன பதில் கொடுப்பீங்க? நீர் ஆண்டவர், இறைவனின் மகன், அதை நீங்களும் சொல்லுவீங்க. அதைத்தான் பேதுருவும் என்ன சொன்னார்? நீர் மெசியா, உயிருள்ள கடவுளின் மகன். நீர் மெசியா, உயிருள்ள கடவுளின் மகன். மெசியான்னா என்ன? அனாயிண்டட்.
அபிஷேகம் செய்யப்பட்டவர். எதற்காக அபிஷேகம் செய்யப்பட்டவர்? துன்புறுவதற்காக, சிலுவை மரணத்திற்காக, மனுக்குலத்தை மீட்பதற்காக அபிஷேகம் செய்யப்பட்டவர் அவர். தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அபிஷேகம் செய்யப்பட்டவர். எனவே அவர் மெஸ்ஸியா, அனாயிண்டட். ஆனால் பேதுரு வேற என்னதோ நினச்சிட்டார். நீர் மெஸ்ஸியா, உயிருள்ள கடவுளின் மகன். அதை சொன்னதும் இயேசுவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏனென்றால் அவர் மெஸ்ஸியா, அனாயிண்டட் டு சஃபர். அதனால்தான் அவர் நினைச்சார், ஒருவேளை பேதுரு அது புரிஞ்சிட்டார். பேதுருவிட்டு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இது மனிதரால் உனக்கு சொல்லப்பட்டதல்ல, இது இறைவனால் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இது இறைவனால் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்கிறார். அவரை பாராட்டுகிறார், பேதுருவை பாராட்டுகிறார். இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டது. இயேசு பிறகு இவருக்காவது எனது உண்மை தெரிந்திருக்கு என்று நினச்சி தான் அவர் சொல்கிறாரு, நான் துன்பப்பட வேண்டியிருக்கிறது, சிலுவையில் இறக்க வேண்டியிருக்கிறது, 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்று தன்னுடைய இந்த உலக வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை பற்றி அவர் சொல்கிறார். அப்போது பேதுரு என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, எது உமக்கு நடக்கக்கூடாது, ஒரு தீங்கும் ஒரு துன்பமும் உமக்கு இருக்கக்கூடாது, நீர் இறக்கக்கூடாது, நீர் உயிர் வாழணும். அதான் பேதுரு சொல்லுது. அதான் நம்ம எல்லாரும் விரும்புவது இல்லையா? நமக்கு ஒரு துன்பம் வரக்கூடாது, நம்ம எப்பவும் உயிர் வாழணும். அப்படி தான் நாம் எல்லாம் நினைக்க. நீங்கள் ஏன் இன்னைக்கு கோயிலுக்கு வந்தீங்க? ஏன் இந்த திருவிழா கொண்டாடுறீங்க? ஆண்டவரே, இந்த வருடம் எங்களுக்கு ஒரு துன்பம் வரக்கூடாது, நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும், நோய் ஒன்றும் வரக்கூடாது, நாங்கள் எப்பவும் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தணும், அமைதி இருக்கணும், ஒரு பிரச்சனை வரக்கூடாது. அதான் நம்ம சொல்லி வேண்டுகிறோம் இல்லையா? பேதுரும் அதுதான் நினச்சார். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? கெட் பிஹைண்ட் மீ சேட்டன். இப்பந்தான் சொன்னார், என்னுடைய தந்தை உனக்கு இதை வெளிப்படுத்தினார், நீ தந்தைக்கு பிரியமுள்ளவராயிருக்கிறாய். ஆனால் இறை சித்தத்தை அவன் ஏற்றுக்கொள்ளாத போது, இறைவனின் சித்தத்தை பேதுரு ஏற்றுக்கொள்ளாத போது இயேசு அவனிடம் என்ன சொல்ற? நீ சாத்தான், என் பின்னாலே போ. ஏனென்றால் நீ மனிதர்களைப் போல் நினைக்கின்றாய். You are having the thoughts of man, human. மனிதர்கள் நினைப்பதைப் போல் நினைக்கின்றார். அதனால் நீ சாத்தான், என் பின்னாலே போ. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளை இயேசு பார்த்தா என்ன சொல்லுவார்? நம்ம ஜெபிக்க முறையை பார்த்தா இயேசு என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? அது மட்டுமல்ல, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால் இயேசு என்ன கேட்குறார்? நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள், நான் யார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இப்போ இயேசு நம்மகிட்ட கேட்டால், நான் யார் என்று நீங்கள் சொல்கிறீர் என்றால் உங்களுடைய பதில் என்னதவாக இருக்கும்? என்ன பதிலாக இருக்கும்? எல்லாம் நல்லா சொல்லுவீங்க. நீர் ஆண்டவர், கடவுளின் மகன், உமக்கு எல்லாம் முடியும், உமக்கு எல்லாம் தெரியும், நீர் இந்த உலகத்தை படைத்தவர், மனுக்குலத்தின் மீட்பர் அப்படின்னு நிறைய சொல்லுவீங்க. எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. வாழ்க்கையில் அதெல்லாம் உண்மை இல்லை. உண்மையா? நான் ஒரு சிறிய சிந்தனைக்கு உங்களை கூப்பிடுறேன். உண்மையிலே தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு சவால், ஒரு கேள்வி கேளுங்க. உண்மையிலே இயேசு எனக்கு யார்? கொஞ்சம் சிந்தனை செய்யுங்க. இயேசு எனக்கு யார்? இந்த 2ஆம் வாசகத்தில் யாக்கோபு நல்லா சொல்லுவார். நீங்கள் சொல்கிறீர்கள், நான் நம்பிக்கையாளன், நம்புகிறேன், இயேசுவை நம்புகிறேன். அதை செயல் வடிவில் காட்டு, செயல்பாட்டில் அதை காட்ட வேண்டும். இப்போ நீங்கள் இயேசு மீட்பர், இயேசு அவருக்கு எல்லாம் முடியும், எல்லாம் தெரியும்,
அவர் மனுக்குலத்தின் மீட்பர், இந்த உலகத்தை படைத்தவர், அப்படியெல்லாம் சொல்லும்போது அதை நீங்கள் செயல்பாட்டில் காட்டுகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் நாம் என்ன பார்க்கிறோம்? உங்களுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை முறைகளையும் செயல்பாடுகளையும் நீங்கள் எடுத்து சிந்தித்து பார்க்கும்போது இயேசு அல்லது கடவுள் உங்களுக்கு யார் என்று தோன்றுகிறது? உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லா நடக்குது, ஒரு துன்பம் இல்லை, துயரம் இல்லை, எல்லாம் மகிழ்ச்சி, நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகுது, நல்லா நடந்துகிட்ருக்கு. அப்போ நீங்கள் எப்பவும் போய் இயேசுகிட்ட வேண்டிகிட்டு இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. ஆண்டவரே, சரி எல்லாம் நல்லா நடக்குது ஆண்டவரே, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அப்படி தான் சொல்லுவீங்க. ஆனால் பிரச்சனை வந்துட்டு, கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துட்டு, ஒரு நோய் வந்துட்டு, ஏதாவது இடையூறுகள் வந்துட்டு அதை முயற்சி செய்வீங்க சரி செய்யறதுக்கு, இல்லையா? உங்களால் அதை சரி செய்ய முடியாத நேரத்தில் என்ன செய்வீங்க? சரி இனி ஜெபம் செய்வோம், கோயிலுக்கு போய் பார்ப்போம், பூசை ஒப்பு கொடுப்போம், நவீனா செய்வோம், வேளாங்கண்ணிக்கு போவோம், அப்படி செய்வீங்க, இல்லையா? பிரச்சனை இல்லாத நேரம் இதெல்லாம் செய்ய தோணுமா? தோணாது. பிரச்சனை வந்த பிறகு தான். அப்போ இயேசு உங்களுக்கு யார்? கடவுள் உங்களுக்கு யார்? வீட்டில் ஒரு ஏசி, வாஷிங் மெஷின், அது ஏதாவது இருக்குது, அது கெட்டு போச்சு. அப்போ என்ன செய்வீங்க? அதை சரிப்படுத்துறதுக்கு முயற்சி செய்வீங்க. ப்ளக்கை சுருவி அது கனெக்ஷன் எல்லாம் இருக்கா, ஃப்யூஸ் எல்லாம் இருக்கா, அதெல்லாம் பார்த்து சரி செய்ய முயற்சி செய்வீங்க. அது செய்ய முடியாத நேரத்தில் என்ன செய்வீங்க? எலக்ட்ரீஷியனை கூப்பிடுவீங்க, மெக்கானிக்கை கூப்பிடுவீங்க, அவன் வந்து அதை சரி செய்துட்டு அவன் போயிடுவான். அதே போல தான் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது, துன்பம் வரும்போது, நோய் வரும்போது நான் அதை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்கிறேன். என்னால் முடியாத நேரத்தில் நான் யாரை கூப்பிடுறேன்? யாரை கூப்பிடுவேன்? இயேசுவை கூப்பிடுவேன், கடவுளை கூப்பிடுவேன். அப்போ இயேசு எனக்கு யார்? ஒரு மெக்கானிக், ஒரு அசிஸ்டண்ட். அதெல்லாம் அது சரியாக அந்த பிரச்சனை தீர்ந்துட்டு அப்போ என்ன சொல்லுவீங்க? சரி சரி என்ன நான் பார்த்துக்கிட்டேன், நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. உங்களுடைய வாழ்க்கையின் மையம் யார்? உங்கள் வாழ்க்கையை பற்றி பிளான் செய்வது யார்? உங்கள் வாழ்க்கையை பற்றி இது என்னுடைய விருப்பம், நான் இது இப்படி நடக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் பிளான் போடுவது யார்? இயேசுவா? கடவுளா? கடவுள் உங்கள் வாழ்க்கைக்கு பிளான் போடுறாரா? அவரா போடுறாரு? அவரா உங்கள்கிட்ட சொல்கிறாரு அங்கே போயிரு, இந்த வீடு கட்டு, அந்த வேலையை பாரு, இந்த பயணத்தை எடு, அதை செய்யணும், அவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரா? இது என்னுடைய விருப்பம், நான் இதை செய்ய நினைக்கிறேன், அது எனக்கு நடக்கணும், இது நம்முடைய பிளான், என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய பிளான், இப்படியெல்லாம் செய்யணும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையின் மையம் யார்? யார் உங்களுடைய வாழ்க்கையின் மையம்? நீங்கள் தான், நான் தான். இறைவன் எப்போதும் உங்களுடைய வாழ்க்கையின் மையமாக இல்லை, அவர் ஒரு அசிஸ்டன்ட். நான் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? நீங்கள் உண்மையே ரியலி யூ ஆர் ட்ரூத்ஃபுல், உண்மைன்னா சொல்லுவீங்க, ஆண்டவரே நீர் எங்களுடைய அசிஸ்டன்ட், நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன், ஏதாவது இடையூறு வந்தால் நான் கூப்பிடுறேன். அதுதான் நம்முடைய வாழ்க்கை, இல்லையா? அதான். அப்போ இயேசு யார் நமக்கு? கடவுள் நமக்கு யார்? ஒரு அசிஸ்டன்ட், பிரச்சனையை தீர்ப்பவர், தேவைகளை நிறைவேற்றுபவர். ஆனால் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நான் இனி உங்களை பணியாளன் என்று அழைக்கவில்லை, என்ன என்று அழைப்பேன்? தோழன், ஃப்ரெண்டு, துணையாளன். ஆண்டவர் அப்படி சொல்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறோம்? அதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க, எப்போவாவது கொஞ்சம் பிரச்சனை வந்தால் நீர் வந்து அதை செய்கிறோம், எங்களுக்கு தேவை இருக்குது, அந்த தேவைகளை நிறைவேற்றுறோம், தேவை நிறைவேறிட்டு நீர் கொஞ்சம் ரெஸ்ட் இடம். அப்படி தான் நம்ம இயேசுவோடு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறோம், தொடர்பு வச்சுருக்கிறோம். ஆனால் உண்மையான தொடர்பு, உண்மையான ரிலேஷன்ஷிப் நம்ம எப்போ துன்பப்படுகிறோமோ,
பிரச்சனைகள் இருக்கின்றோமோ அப்போது நாம் நெருங்கிய உறவில் இயேசுவோடு இருக்கின்றோம். இல்லையா? இல்லையா? அன்னை மரியாளை பாருங்கள். இறைவனின் சித்தத்தை அறிந்ததும் அவள் என்ன சொல்கிறாள்? இதோ உமது அடிமை, உமது வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவது. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையின் மையம் யார்? யார்? கடவுள். அவருக்காக அவள் வாழ்க்கையை வாழ்கிறாள். அவருக்காக அவள் எல்லாவற்றையும் செய்கிறாள். அவருக்காக எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொள்கிறாள். அவருக்காக அவள் சிலுவை நடுவிலே நிற்கிறார். அந்த 7 வியாகுலங்கள் முதலாக சிமியோன் தீர்க்க தரிசனம், இறைவாக்கு, உன் இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும். அது விருப்பப்பட்டதா? என்னுடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவ போகுது, ஒரு பெரிய துன்பம் வரப்போகுதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு விருப்பமா? இல்லை. அந்த துன்பத்தை எப்படி தவிர்க்கலான்னு நம்ம முயற்சி செய்வோம். இல்லையா? இந்த கிறிஸ்தவ மதத்தில் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தால் அது துன்பம் வருதான், அப்போ நான் வேறு மதத்தை சேஞ்ச் பண்ணிடுறேன், அப்படி தான் நம்ம செய்வோம். ஆனால் அன்னை மரியா அப்படி இல்லை. உன்னுடைய இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும். அந்த நேரத்தில் அவர் சொல்லியிருக்கிறான், சரி இந்த பிள்ளையை நீங்கள் வச்சுக்கிடுங்க, நான் என் வாழ்க்கையை வாழ போகிறேன். இல்லை, அதை ஏற்றுக்கொண்டாள், துன்பத்தை ஏற்றுக்கொண்டாள். அதன் பிறகு எகிப்து தேசத்துக்கு பிள்ளையை எடுத்துகிட்டு ஓடணும். எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ துன்பப்பட்டாங்க. 2வது வியாகுலம், எகிப்து தேசத்துக்கு பிள்ளை எடுத்துக்கொண்டு ஓடணும். நல்லதா? அவள் கேட்டிருக்கலாம் இல்லையா? கடவுளை என்ன செய்கிறீர், என்னை நீ தேர்ந்தெடுத்தீர் உன்னுடைய மகனுக்கு தாயாக, உன்னுடைய மகன் உலகத்தின் மீட்பர். இப்போ நாங்கள் என்ன, அவருடைய வாழ்க்கை, அவருடைய உயிர் ஆபத்தில் இருக்கிறது, இது உலகத்தை மீட்பவரா? ஏன் அவருடைய உயிர் இந்த ஆபத்தில் இருக்கிறது? அவரை காப்பாற்றுவதற்காக அவரை எடுத்துகிட்டு எவித்து ஓடணும். இது என்ன கடவுளின் செயல்? அந்த கடவுளுக்கு இதெல்லாம் சரிப்படுத்த முடியாதா அப்படின்னு தானே நம்ம கேட்போம். ஆனால் அன்னை மரியாள் மகிழ்ச்சியோடு அந்த வியாகுலத்தை ஏற்றுக்கொள்கிறாள். 3வது வியாகுலம், 12 வயசில் அந்த இயேசு அம்மா அப்பாட்ட சொல்லியிருக்கலாம், சொல்லலை, அங்கேயே இருந்துட்டார். பாவம், நிறைய தூரம் போயிட்டு அவங்க அவரை தேடி வராங்க. 3வது வியாகுலம், உன் தந்தையும் நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், நீ எங்கே தவறிட்டேன்னு. வியாகுலம், துன்பம். 4வது சிலுவை சுமந்து கொண்டு போகிறாரு. அங்கே அன்னை மரியாள் தன்னுடைய மகனை சந்திக்கிறாள். எவ்வளவோ வியாகுலம் நிறைந்தது. தன்னுடைய ஒரே மகன் குற்றவாளியாக சிலுவை சுமந்து கொண்டு போகிறான். அன்னை அதை ஏற்றுக்கொண்டாள், அவரோடு செல்கிறாள். அதன் பிறகு சிலுவை அடியில், 5வது சிலுவையின் அடியில் நிற்கின்றாள். தன் மகன் சிலுவையில் உயிர் துறக்கிறார். அவருடைய இடத்தில் இந்த பாவிகளை எனக்கு பிள்ளைகளாக கொடுக்கிறார். இது எல்லாம் வியாகுலம் இல்லையா? இதனால் அன்னை மரியாளுக்கு ஏதாவது மகிழ்ச்சி கிடைக்குமா? 6வது தன்னுடைய மகனை சிலுவையிலிருந்து இறக்கி அவருடைய மடியில் வைக்கிறாங்க. உலகத்தின் மீட்பர், இறைவனின் மகன், அவருடைய பிணத்தை இப்போ என் மடியில் வச்சிருக்கிறேன். அதன் பிறகு அவரை அடக்கம் செய்கிறார்கள். இந்த 7 துன்பங்களை நமக்கு ஆனால் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை முழுவதும் துன்பமாக இருந்தது. ஏன்? ஆனால் அந்த துன்பம் அன்னை மரியாளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவள் அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைந்தாள். ஏன்? இது இறைவனின் சித்தம். அவள் ஏற்கனவே சொல்லிவிட்டால், நான் உமது அடிமை, உமது வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவது. நீர் என்னவெல்லாம் நினைக்கின்றீரோ அது எனக்கு நடக்கட்டு, நான் அதில் மகிழ்ச்சி அடைகிறேன், அதற்காகத்தான் வாழ்கிறேன். அதான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை. இந்த வியாகுல அன்னைன்னு சொல்லும்போது அன்னை மரியாள் இயேசுவோடு இணைக்கப்படுகிறாள். இயேசு இந்த மனுக்குலத்தின் மீட்பிற்காக பாடுபட்ட அந்த இயேசுவோடு வியாகுல அன்னை இணைக்கப்படுகிறாள். அவளும் இயேசுவோடு சேர்ந்து மனித மீட்புக்காக அவள் தன்னுடைய துன்பங்களை, துயரத்தை ஒப்பு கொடுக்கிறாள். நாம் ஒவ்வொருவரும் அதற்கு அப்படியே அழைக்கப்பட்டவர்கள். அதனால் தான் பவுலடியார் என்ன சொல்கிறார்? கொலோசியருக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் அதிகாரம் 1 24 வசனத்தில் பவுலடியார் என்ன சொல்கிறார்?
I rejoice in my sufferings for you, people of Colossae, because through this I complete all that is lacking in the sufferings of Christ, the body. இயேசுவின் துன்பத்தில் துக்கத்தில் எந்த குறை இருக்கிறதோ அந்த உடம்பில், அதை நான் நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். துன்பத்தில் பவுலடியார் மகிழ்ச்சி அடைகிறார், அன்னை மரியாளை போல். ஏன் அவர் மகிழ்ச்சி அடைய முடிந்தது? இனி நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். அந்த அனுபவத்தில் வந்தார், அதனால்தான். அதே போல் அன்னை மரியாள், நான் அடிமை, உமது வார்த்தைப்படி எல்லாம் ஆக கிடவது என்று சொன்னார். அதனால் தான் அன்னை மரியாள் துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றுகிறாள். ஏனென்றால் அது இறைவனின் சித்தம். நாமும் அன்னை மரியாளைப் போல், பவுலடியாரைப் போல், புனிதர்களைப் போல் இயேசுவோடு ஒன்றித்திருக்கும் போது, இயேசுவை தன் வாழ்க்கையின் மையம் என்று கருதி அப்படி நடக்கும்போது, உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் வரும் துன்பங்களை நாம் மீட்பின் சாதனமாக மாற்ற முடியும். எனவே துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது. அந்த வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள், பாடுகளை கண்டு பயப்படக்கூடாது. அதன் வழியாக நாம் இறைவனின் சித்தத்தை நிறைவேற்ற முடியும், இறைவன் அருளை பெற முடியும், இறைவனோடு ஒன்றித்திருக்க முடியும். எனவே வியாகுல அன்னை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றாள். எப்படி அந்த வியாகுல அன்னை தன்னை வாழ்க்கையில் வந்த எல்லா துன்பங்களையும், இடையூறல்களையும், பிரச்சனைகளையும் ஏற்றுக்கொண்டு இறைவனோடு பயணித்தாளோ, அதனால்தான் அவள் முதல் கிறிஸ்தவள் என்று அழைக்கப்படுகிறாள். அதே போல் நாம் ஒவ்வொருவரும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் அந்த அன்னையைப் போல் நம் வாழ்க்கையில் வரும் அந்த பிரச்சனைகளையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு ஒன்றித்து, இனி நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார் என்ற உணர்வோடு பயணிக்கும் போது, நாமும் இயேசுவின் உடலில் எந்த குறைபாடுகள் இருந்ததோ அதையெல்லாம் நாம் நிறைவேற்ற முடியும். அதுதான் ஒரு மேன்மையான அழைப்பு, ஒவ்வொரு கிறிஸ்தவனின் அழைப்பு அதுதான். எனவே இயேசு யார் எனக்கு? அவர் என்னுடைய வாழ்க்கையின் மையம். அவருக்காக நான் ஒவ்வொரு நாடியும் வாழ்க்கை வாழ்கிறேன். அவர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் வந்து அன்னை புனித வியாகுல அன்னையோடு ஒன்றித்து தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா துன்பங்களையும், துயரங்களையும், இடையூறல்களையும், பிரச்சனைகளையும் எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொண்டு அதில் வெற்றி காண இறைவன் நமக்கு அருள்வார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நாம் நம்முடைய பங்கு பாதுகாவலே புனித வியாகுல அன்னையின் திருவிழாவை கொண்டாடும் போது நாம் இறைவனிடம் வேண்டுவோம். முதல் வாசகத்திலே எசேயாஸ் இறைவாக்கினர் என்ன சொல்கிறார்? துன்பத்தை பற்றி அவர் சொல்கிறார். இந்த சஃபரிங் சர்வெண்ட் ஆஃப் யாவே, துன்புறும் யாவையின் பணியாளர், சஃபரிங் சர்வெண்ட் ஆஃப் யாவே. அவர் என்ன சொல்கிறார்? துன்பப்படுகிறார். கடைசியில் என்ன சொல்கிறார்? ஆனால் இறைவன் என்னோடு இருக்கின்றார், என்னை பற்றி முற்றிலும் அறிபவர் என்னோடு இருக்கின்றார். அதுதான் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. அதேபோல் நாமும் மாற இன்றைய திருப்பலியிலே நாம் இறைவனை வேண்டுவோம்.